எக்ஸாம் பாயிண்டருக்கு வரவேற்கிறேன். இந்தியாவின் முதலாவது பொதுநல வழக்கு எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? PIL பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு தமிழாக்கம் தான் பொதுநல வழக்கு. இந்த வழக்கை யார் தொடர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய உரிமை பாதிக்கப்படாத போதும் மற்றவர்களின் உரிமை பாதிக்கப்படுகிறது, அவருடைய அடிப்படை உரிமை மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் வேறொருவர், அந்த நிகழ்வுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவர் மற்றவர்களின் உரிமை பாதிக்கப்படும் போது அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக தொடுப்பது தான் பொதுநல வழக்குன்னு சொல்லுவோம். இந்திய உச்சநீதிமன்றத்தில் முதலாவது பொதுநல வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1979. அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் PN பகவதி. இவரைத்தான் இந்தியாவில் பொதுநல வழக்குகளின் தந்தைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுநல வழக்கு பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான நீதிபதி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீதியரசர் VR கிருஷ்ணய்யர். இந்த பொதுநல வழக்கு முறையை மிக பிரபலப்படுத்தியவர் இவர் தான். இது அவரோட வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இந்திய உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்த பொதுநல வழக்கு முறையால் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியன்ஸ், இந்தியர்களின் உச்சநீதிமன்றமாக மாறும் அப்படின்னு நம்பினார். அதற்காக தான் இந்த PIL முறையை வலுப்படுத்தினார். இந்தியாவின் முதல் பொதுநல வழக்கு ஹுசைனாரா கத்தோன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1979. இந்த வழக்கு தான். இந்த வழக்கை தொடர்ந்தவர் புஷ்பா கபில ஹிங்கரோனி, பொதுநல வழக்குகளின் தாய் என்று இவங்க நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த வழக்கு எதற்கு தொடர்ந்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா, விசாரணை சிறைவாசிகள் சிறையில் அவர்களின் மனித உரிமை மீறப்படுகிறது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தொடுக்கப்பட்ட வழக்கு தான். விசாரணை சிறைவாசிகள் குறிப்பிட்ட காலத்துக்கு மேலையும் எந்தவித உரிமைகளும் வழங்காம, சட்டத்தின்படி தீர்வுகள் வழங்காம நெடுங்காலமாக சிறையிலே இருக்கிறாங்க. அவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டணும் அப்படிங்கிறத தொடக்கப்பட்டது தான் இந்த வழக்கு. ஏன் ஹுசைனாரா கத்தூன் அப்படிங்கிற பேர் இந்த வழக்குக்கு வந்துச்சுன்னு கேட்டோம்னா, விசாரணை சிறைவாசிகளில் ஒரு பெண் சிறைவாசியின் பேரில் தான் அந்த வழக்கு பதியப்பட்டது. அந்த சிறைவாசியின் பேர் தான் ஹுசைனாரா கத்தூன். இந்த வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தான் ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 21க்கு கீழே ரைட் டு ஸ்பீட் ட்ரையல், விரைவான நீதி பெறுவதும் 21வது விதிக்கு கீழே அடிப்படை உரிமைன்னு உச்சநீதிமன்றம் அங்கீகரிச்சது இந்த வழக்கோட முடிவுல தான். கைது செய்யப்பட்ட ஒரு விசாரணை சிறைவாசியின் மீது எந்தவித மேல் நடவடிக்கையும் விசாரணை உறுதிப்படுத்தாம, குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தாம சிறையிலேயே விசாரணை கைதியாக வச்சிருந்தாங்க 40,000 பேர்த்த. இந்த வழக்கோட முடிவில் 40,000 பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இது போன்ற இன்னும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.